நீங்க எப்பயாவது ஒரு வேலைய பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம், ஐயோ! எப்படி டைம் போச்சுன்னே தெரியலையே! பரவால்ல, இன்னைக்கு நாம நல்லா வேலை பார்த்துருக்கோம் அப்படின்னு நினைச்சிருக்கீங்களா? அதுக்கு பேர் தான் ஃப்ளோ ஸ்டேட்ன்னு சொல்றாங்க. எல்லாரோட வாழ்க்கையிலயும் அது மாதிரி நடந்திருக்கும். ஆனா, அது எப்பவோ ஒரு நாள் தான் அந்த மாதிரி நடக்கும். டெய்லியும் நமக்கு அந்த அளவுக்கு ஃபோக்கஸ் இருக்க முடியாதுன்னு நினைப்போம். அதான் இல்ல. நம்மளால டெய்லியும் அந்த ஃப்ளோ ஸ்டேட்டுக்கு போக முடியும். டெய்லியும் பெஸ்ட்டா பெர்ஃபார்ம் பண்ண முடியும்னு சொல்றாங்க டயன் ஆலன். இவங்க ஒரு வயலினிஸ்ட் அண்ட் ஸ்பீக்கர். இவங்க 15 வருஷமா லீட் வயலின் பிளேயரா இருக்காங்க. இவங்க ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணினாலும் அது ஹோல் ஆர்கெஸ்ட்ராவை அஃபெக்ட் பண்ணும். அப்போ எவ்வளோ ஃபோக்கஸ் தேவைப்படும்? அதுவும் ஸ்டேஜ் ஃபியர் இல்லாம வாசிக்கணும். இவங்களோட இவ்ளோ வருஷ எக்ஸ்பீரியன்ஸ்ல இவங்க கத்துக்கிட்டது தான் இந்த ஃப்ளோ ஸ்டேட். அந்த மாதிரி ஃப்ளோல இருக்கும்போது நமக்கு பயம், சந்தேகம் எதுவும் இருக்காது. நம்மளோட பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் வெளியில வரும். அந்த ஃப்ளோ ஸ்டேட்டுக்கு போக நாம என்ன செய்யணும்னு இந்த டெட் டாக்ல சொல்லியிருக்காங்க. அது என்னென்னன்னு இப்போ பார்க்கலாம். இந்த டெட் டாக்கோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. வணக்கம், நீங்க கேட்டுட்டு இருக்கிறது தி நெக்ஸ்ட் சாப்டர் பாட்காஸ்ட். நான் உங்க பிஜி. வாங்க இப்போ இந்த எபிசோட்குள்ள போலாம். நாம ஒரு விஷயத்த பெஸ்டா பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் எப்படி இன்னைக்கு மட்டும் பண்ணினோம்னு யோசிச்சா அது ஒரு ஃப்ளோல வந்துருச்சுன்னு சொல்லுவோம். ஃப்ளோனா ஒரு ஸ்டேட் ஆஃப் மைண்ட். அந்த ஸ்டேட்ல நாம பெஸ்டா ஃபீல் பண்ணி பெஸ்டா பெர்ஃபார்ம் பண்ணுவோம். ஃப்ளோனா எப்பயோ வரும் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்கோம். இப்போ ஒரு மியூசிஷியன் எடுத்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஏஆர் ரஹ்மான் சாரை கான்சர்ட்ல பார்க்கும்போது அவர் ஒரு டீப் ஃபோக்கஸ்ல இருக்கிற மாதிரி இருக்குல்ல, அதுதான் ஃப்ளோ ஸ்டேட். அவர் எவ்வளோ கான்சர்ட்ஸ் பண்ணியிருப்பாரு, அது எல்லாத்துலேயுமே இதை நம்ம பார்க்கலாம். ஒவ்வொரு தடவையும் இது நமக்கும் பாசிபிள் தான். நாம ஒரு வேலையை ரொம்ப இன்வால்வ்டா பண்ண ஆரம்பிக்கும் போது அது ஒரு பாசிட்டிவ் ஃபீல் கொடுக்கும். அந்த பாசிட்டிவ் ஃபீல்னால நாம இன்னும் பெட்டரா பண்ண ஆரம்பிப்போம். இப்போ நாம ஒரு புக்கு படிக்கும்போது டைம் போறதே தெரியாது. டிவி பார்க்கும்போது இல்ல ஓடிடில சீரீஸ் பார்க்கும்போதும் டைம் போறதே தெரியாது. இப்போ அதெல்லாம் ஃப்ளோ ஸ்டேட்டானா? இல்ல. இதெல்லாம் வெளியில இருக்கிற விஷயங்கள் நம்மள அட்ராக்ட் பண்ணுது, அவ்வளோதான். கரெக்டான ஃப்ளோ ஸ்டேட்ல நாம நம்மளோட வேலையை ஏதாவது பண்ணுவோம். இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறது, ஸ்போர்ட்ஸ் விளையாடுறது, எழுதுறது இல்ல மீட்டிங்கை நடத்துறதுன்னு இந்த மாதிரி விஷயங்கள். இப்போ இந்த ஃப்ளோ ஸ்டேட்டுக்கு எப்படி போறதுன்னு சில டிப்ஸ் சொல்றாங்க டயன். ஃபர்ஸ்ட் ஒன், நமக்கே தெரியாம நாம ஃப்ளோ ஸ்டேட்ல இருக்கும்போது நாம இப்போ என்ன வேலை பண்ணும்போது ஃப்ளோ ஸ்டேட்ல இருக்கோம்னு கவனிங்க. அது கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச வேலையா தான் இருக்கும். செகண்ட், அந்த வேலை பண்ணும்போது நம்ம என்ன மாதிரி ஃபீல் பண்ணுறோன்னு நோட்டீஸ் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஆஃபீஸில் வேலை பண்ணும்போது அது ப்ராப்ளம் சால்வ் பண்ணுற மாதிரி ஃபீல் பண்ணுறீங்களா, இல்லை இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கும்போது இவ்வளோ நல்ல மியூசிக்கை ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களான்னு யோசிங்க. இல்லை குக் பண்ணும்போது ஹெல்தியான டிஷ்ஷஸை ஃபேமிலி ஆர் ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுக்குறோம் அப்படிங்கிற சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கான்னு யோசிங்க. அதுதான் நம்மளோட உந்துதல். டயனுக்கு தெரிஞ்ச ஒருத்தர் அவர் சைக்கிள் ரேசிங் பண்ணும்போது ஃப்ளோ ஸ்டேட்டுக்கு போறதா சொல்லியிருக்கார். அப்ப அவர் மைண்ட்ல இருக்கிற ஃபீலிங் நம்ம டீமுக்காக நாம நல்லா பண்ணணும் அப்படிங்கிறது தான். இந்த மாதிரி நாம நம்மளோட ஃப்ளோ ஸ்டேட் அப்போ எப்படி ஃபீல் பண்றோம்னு கண்டுபிடிக்கணும். தேர்ட் ஒன், இந்த ஃப்ளோ ஸ்டேட்டை கண்டுபிடிக்க மினிமம் நம்ம 2 வீக்ஸ் நம்மளோட ஆக்டிவிட்டீஸை நல்லா நோட்டீஸ் பண்ணணும். கொஞ்சம் கொஞ்சமாக அது நமக்கு புரிஞ்சு நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும் போது அதுவே நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்கும். இது நம்மளோட கரியருக்கு மட்டும் இல்லை, நம்மளோட ஹாபீஸ்லையும் ஹெல்ப் பண்ணும். இதனால நம்ம கான்ஃபிடென்ஸ் ஜாஸ்தியாகும், பயம் தயக்கம் எல்லாம் குறையும். இதுவே ஒரு ரொட்டீன் மாதிரி ஆயிடும். நீங்களும் இந்த டிப்ஸ் வச்சு உங்க ஃப்ளோ ஸ்டேட்டை கண்டுபிடிங்க. அது இன்னும் உங்க பெர்ஃபார்மன்ஸை எப்படி இம்ப்ரூவ் பண்ணுதுன்னு நோட்டீஸ் பண்ணுங்க. என்ன மாதிரி பாசிட்டிவ் சேஞ்சஸ் நோட்டீஸ் பண்ணினீங்கன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இனி இந்த மாதிரி வேற ஒரு நல்ல டாபிக்கோட நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம். பாய்.